டேய், நீ எவ்வளோ பழமையான நாகரிகமானாலும் இருந்துட்டு போ, அங்கே நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளோட மொழியை மிகப்பெரிய அரசியலாக்குன்னு நம்மளோட முன்னோர்களை பற்றி தான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழல் காடும் உடையது அரண். அதாவது நீர், நிலம், மலை, காடு இது எல்லாமே தான் ஒரு நாட்டின் மிகச்சிறந்த பாதுகாப்பு அப்படின்னு நம்ம வள்ளுவன் சொல்லியிருக்காரு. வணக்கம் நண்பர்களே, 60 நாள் அரசியல் பழகு அப்படின்றதுல இன்றைக்கி அத்தியாயம் 4. நேற்றைய தினத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா அரசியலில் மொழி எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கி இந்த மொழியை மிகப்பெரிய அரசியலாக்க நம்மளோட முன்னோர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது சோழர்கள் நிலத்தை மட்டும் ஆளலை, மணி நீருன்னு சொல்லக்கூடிய கடலையும் தன்னோட அரசியல் பாதுகாப்பாக மாற்றினது இந்த சோழர்களோட ஆட்சியில் மட்டும்தான். இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் நம்ம ப்ளூ எக்கனாமின்னு படிக்கக்கூடிய கடல் வணிகத்தை 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடியே பண்ணது இந்த சோழர்கள் தான். அதனால தான் இது இன்றைக்கு வரைக்கும் மிகப்பெரிய அதிசயமாகவும் மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகவும் இருக்குது. அதாவது தெற்காசியா முழுவதும் பரவி இருந்த இந்த புலிக்கொடியானது நம்மளோட போரை மட்டும் குறிக்கல, நம்மளோட வணிகத்தையும் சேர்த்து தான் அங்கே நிலநாட்டுது. அதனால தான் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு திட்டமிடுதலும் ஒரு தொழில்நுட்பமும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் மிகச்சிறந்த ஒரு அதிசயமாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய அரசியலில் தமிழர்களை மிகப்பெரிய இடங்களில் வைக்கக்கூடியது சோழர்கள் அமைச்ச அந்த கடற்படை மட்டும்தான். நம்மளோட வரலாறு எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் மிகச்சிறந்த வரலாறு படைக்க முடியும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த காணொலிகளில் அரசியலை பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.